இல்லை அதாவது ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம கொடுக்க முடியுமா? அதாவது உயிரோடு இருக்கவங்க கூட இப்போ கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? ரொம்ப ஒரு நல்ல கேள்வி நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. அதாவது கல்லீரல்ங்கிறது நம்ம ஒரு உறுப்பு தான் இருக்குது. உறுப்பு தானங்கிறப்ப நம்ம ஒரு கல்லீரலை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. ஸோ ஒரு உறுப்பாக இருந்தாலும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 பாகங்கள் இருக்குது, வலது பாகம் இடது பாகம்னு. இதில் நோயாளிக்கு தேவையான அளவு நம்ம எந்த பாகம் இருக்குங்கிறத கால்குலேஷன் பண்ணி ரேடியாலஜி மூலிமா சிடி ஸ்கேன்ஸில் கால்குலேட் பண்ணி அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம பிரித்து சர்ஜரி பண்ணி பண்ணுறது. அது வந்து லிவிங் டோனர் ஆப்ரேஷன். ஆரோக்கியமாக இருக்குது, உயிரோடு இருக்க ஒருத்தவங்க அவங்க ஒரு பாகத்தை கொடுக்குறது. ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி உறுப்பு தானம் செய்கிறது, முழு உறுப்பையும் தானம் பண்ணுறது வந்து இந்த மூளைச்சாவு அடைஞ்சவங்க. மூளைச்சாவுங்கிறது ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஹார்ட் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரெயின் டெத் ஆகிருக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு நோயாளியை ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த நோயாளியுடைய உடல்ல இருந்து உறுப்புகளை எடுத்து இன்னொரு நோயாளிகளுக்கு கொடுக்க முடியும். அந்த நிலையில நம்ம முழு கல்லீரலையே எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். கண்டிப்பா இருக்குங்க. நம்மளுடைய முதல்வர் காப்பீடு திட்டத்தில் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து கம்ப்ளீட்லி கவர்டு. நோயாளி எவ்வளவு ஒரு ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு முழுமையாக அதில் கவர் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை முடிஞ்சு 2 வருடங்களுக்கு இந்த நோயாளிகளுக்கு தேவையான எல்லா மருத்துவங்கள், மெடிசின்ஸ், மெடிக்கல் கேர் எதுவாக இருந்தாலும் அந்த மருத்துவமனையில் செய்ய முடியும். நீங்கள் இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எந்த ஒரு மருத்துவ முறையுமே முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்து அப்படின்னு வர்றது தான். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ரெலவெண்ட். நான் சொன்ன மாதிரி ஏன் இன்னும் எல்லாராலையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியலங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். எல்லாராலையும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். இப்போ 45 lakhsங்கிறது இட் இஸ் நாட் இன் அ நார்மல் சிச்சுவேஷன். இன்ஃபேக்ட் நிறைய நோயாளிகளுக்கு நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது அந்த அளவுக்கு செலவு ஏற்படுறதே கிடையாது. நம்ம பேக்கேஜ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்ஃபேக்ட் பில்ராஜ் ஹாஸ்பிட்டலில் 18 லட்சங்கிறது தான் நம்ம ஏற்படுத்தியிருக்க லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் காஸ்ட் ஃபார் மோஸ்ட் பேஷண்ட்ஸ். காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நார்மலாக குணமாய் வர நோயாளிகளுக்கு 18 லட்சத்தில் நம்ம கண்டிப்பாக செய்ய முடியும். அது மாதிரி இல்லாமல் நான் டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி அதுவும் அஃபோர்ட் இல்லாதவங்களுக்கு ஆமாங்க எஸ் இல்லை, அதாவது எங்கேயும் வந்து லிவிங் டோனருங்கிறது அவங்களுடைய உறவினராக தான் இருக்க முடியும். அவங்களுக்கு உறவினராக இல்லாத யாராவும் வந்து டொனேஷன் பண்ண முடியாது. ஸோ அதை அவங்க நோயாளியோட உறவினர்கள் தான் வர போகிறாங்க. நம்ம மூளைச்சாவு அடைஞ்சவங்கிறது அவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து அந்த நோயாளிகளுக்காக அவங்க தானம் பண்ணுறது அது யாராக வேணா இருக்கலாம். So please use your mic. முக்கியமா இப்போ நம்ம சோசியல் மீடியா நம்மளுடைய விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காசஸ்க்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த கிரவுட் ஃபண்டிங்கிற அந்த சமூக வலைதளங்கள்ல இந்த நோயாளிகளோட ஒரு மருத்துவ கேஸ் எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணி அதன் மூலியமா வர ஃபண்டிங் மூலயமா நிறைய டிரான்ஸ்பிளான்ட் டெஃபினட்டாக நடக்குது. குறிப்பாக குழந்தைகளில் இந்த மாதிரி கிரவுட் ஃபண்டிங்கோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. Directly it helps the patient. Hospital be helping, sir. Yeah, definitely. Hospital, they got tie up with Milla Pass crowd funding. கண்டிப்பா பண்ணுவோம். Yeah, Bilrodle அந்த facility is definitely available. Sir, there is a visible gap between the requirement and the available donors. Yes. How do you bridge it? Yeah, so very important question. Liver transplantation on an average is estimated to be required in 25,000 patients every year, whereas all over India maybe 2,500 to 3,000 operations are only done. So why? It is not only because of unaffordability or people not being able to travel to places where this is available, but definitely the donor organ availability. The family is ready to even pay and get the transplant done. They have come, reach the right doctor at the right time, but still the operation cannot happen if there is no donor. So the main way that we are bridging now in our country successfully is to use a living donor. If there is a suitable living donor between 18 to 55 years, compatible blood group, and there are several stages of investigations. If in all of those investigations they are found to be fit for liver donation, they can be taken up for donation and the transplantation. Is awareness about organ donation. And yes, what the need of the hour is to increase the awareness about organ donation.
Dr. Chakravarti is our intensivist. He played a very vital role in this transplant because he has identified the donor at the right time. He has counseled the family regarding the stage of the donor. He has also maintained the donor in a status that is suitable for organ donation, and the organs remain healthy till the time the organs are retrieved. So his point is that we need to increase the awareness about organ donation. Making any efforts to spread the word? Yes. Bilrath Hospital recently, during the organ donation awareness week, had a very big awareness event, not only in the hospital, in the surrounding areas also, to create where there are donor pledges, lot of donor pledges done not only from the hospital employees themselves, but anybody who came to visit the hospital, they have pledged the organs. There was a selfie booth that was set up just to increase the awareness among people. Could you also throw some light on this disease among children and how far you have been successful in identifying that? In identifying Children. liver disease in Yeah, children? yeah. So liver disease in children, the most common is a developmental disorder called biliary atresia, where the bile ducts are not developed well, and as a result, the liver gets completely damaged and the child goes into liver failure. This situation can happen even as early as 1 month of the child's life, and they will need transplant to save their life. And it is very heartwarming that a transplant can save the life of the child and make the child to live the entire life. You may be just transplanting only a small segment of left lateral lobe from one of the parent to the child, and the child grows up with the liver. The liver, as we all know, liver also grows up, and there is no end limit for the transplanted liver. It can keep on continuing to live and grow like a normal liver. One last question, sir. COVID and liver transplantation. Yeah. So there was a huge COVID wave in the first wave that we had. At that time, definitely the transplant surgeons had a lot of apprehension because we all know to fight infection we need immunity. And in transplantation we give immunosuppression, where to avoid the rejection of the transplanted liver, we give medicines to suppress the patient's immunity. And we were thinking whether it will adversely affect the COVID infection and the outcomes. But all over the world, before COVID reached India, it was rampant in places like Italy and US. The experience was they did not stop transplanting. They have not stopped transplant even during the first wave or the second wave all over the world. And similarly, in our country also, we have not stopped transplant, but we have made very strict regulations on how to transplant these patients. Whether these patients were admitted, initially during the first wave, they were admitted 1 week prior so that to avoid exposure during the before transplant, and there were no attenders allowed. All the staff who are attending to these patients were screened for COVID. And very recently, we have made a rule that all of the staff that attended should be vaccinated against COVID. And successfully, I would say, definitely, because transplant surgery is like a life-saving and an emergency surgery. We cannot postpone it. Liver transplant at least. Kidney transplant, the patient has an option of dialysis. But liver transplant has to be done. And unfortunately, there are several patients who failed to come to medical care, who came to us with very advanced liver failure just because they kept postponing because of COVID. But we can be very assured that it is very safe to transplant even during a peak of COVID. Example, we have done a patient in our hospital. Simultaneously, Bilrath, you know very well, we are treating many COVID patients. In our center, we are treating COVID. Simultaneously, we have done a transplant successfully. So we are strict on our protocols. Definitely, we can do a good job. I think transplant is a life-saving surgery. We should not wait for COVID as well. Yes. சார் அடுத்து இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லேயும் வந்து இப்போ இம்யூனிட்டி பவர் கம்மி பண்ணுறாங்க டேப்லெட் லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்குமா? சாரிங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல இம்யூனிட்டி கம்மி பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் வந்து லைஃப் லாங் எடுக்க வேண்டியிருக்குமா? லைஃப் லாங் எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது நம்ம வந்து ஆரம்பத்தில் அந்த இம்யூனிட்டி சப்ரஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் ஒரு 3 types அண்ட் லிட்டில் ஹையர் டோசேஜில் எடுப்போம். அண்ட் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக இட் ஸ்டார்ட்ஸ் அடாப்டிங். அட் த ஸ்டேஜ் we decrease the number of medicines. Within a year, அந்த 3 type of medicineங்கிறது ஒரு டேப்லெட்டாக குறைஞ்சிடும். And the dosages-உம் குறைஞ்சு so body remains a equilibrium where immunity is not so much suppressed that they will get infection. At the same time, நம்ம பாடி வந்து அந்த transplanted liver-ஐ ரிஜெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு equilibrium we are able to successfully do, and they lead a normal life. In fact,
3 to 4 months after a liver transplant, several patients நம்ம உங்களுக்கு சொன்னாதான் தெரியும் அந்த அளவுக்கு they regain their complete health and vitality. So it is not just a life-saving operation; it gives a normal life to the patient. So, like I was explaining earlier, during a transplant surgery, there are myself, Dr. Sivaraj, Dr. Shankar, and several of our team members are not able to come because yesterday we had a transplant. They are all attending to the patients. So, at least 4 to 5 trained senior surgeons are involved in a liver transplant surgery. And from the anesthetic side, there are almost 3 to 4. Here we have Dr. Kulashekar, Dr. Rangarajan, Dr. Suresh, and like I said, other people are back home in the hospital. And intensive care team, most of it is being covered by the liver transplant anesthetists themselves. And apart from that, like I said, the huge team of multi-speciality doctors, all of them need. So transplant patients very frequently require a consultation by a cardiologist, nephrologist, and so all these specialists are also play a very important role. Apart from that, the biggest role is of the nurses. Definitely nurses are the caregivers at the patient end. So we need very trained and very committed nursing care and physiotherapist, dietitian. So it's at least a team of 40 people in any hospital to do successful liver transplantation. Thank you. Any more questions? One last question. Sir, the operation foreign la pandradhukku Yes, sir. India la pandradhukku in the cost wise enna sir difference? Definitely. Medically, I mean, Yeah. So it takes at least $1 million in the US, even in the current situation, which you can see it is like 6 crore rupees. India la nam if 18 lakhs we have been able to do it in Bildorf Hospital. So that is a huge difference. Financially, we cannot compare with the Western world and what is being done in our country. so இந்த துறையில நிறைய வாய்ப்பு இருக்கு foreigners நம்ம இருக்கிறது. Definitely, international patients, lot of them already are definitely traveling. This COVID situation has actually reduced. Otherwise, especially the Southeast Asian nations, Sri Lanka, Nepal, Burma, and the countries, all of them, even African countries, several countries, all of them, the nearest, the safest, and definitely the cheapest location to have a successful liver transplant would be India. WHO சொல்லக்கூடிய அந்த அமைப்பு எய்ட்ஸ் ஹை டொனேஷன்க்கெல்லாம் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. Yes, sir. அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன்ல WHO உடைய பார்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? Sir, Director WHO ஓட main role பார்த்தீங்கன்னா they have 6 health awareness days in the entire annual calendar. அதில் tuberculosis அந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு, AIDS அந்த மாதிரி. அதில் they have given a very important role for hepatitis awareness. So World Hepatitis Day, July 21st is being created world over. Awareness programs நடத்துறதோ அதுக்குண்டான funding பண்ணி program நடத்துறதெல்லாம் World Health Organization does a great job. Apart from that, several local and regional organizations take a huge role in creating. For example, நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா Indian Society of Gastroenterology, Liver Transplant Society of India, இந்த மாதிரி அசோசியேஷன்ல எல்லாம் இதுக்குண்டான எல்லா அவேர்னஸ் இஷ்யூஸ் ப்ரோக்ராம்ஸையும் கண்டக்ட் பண்ணிட்டு தான். சரி சார், மூளைச்சாவு அப்படின்றது வந்து ஆக்சிடென்ட்ல வரதா அது ஜென்ரலாக வரக்கூடிய பர்சன் டாக்டர் சக்கரவர்த்தி. brain dead another வந்துட்டு most of the thing will be in road traffic accident இருக்கும் பட் நேச்சுரலா ஆனா sometimes நோயாளிகளால பிபி ஜாஸ்தி ஆயிட்டு ஒரு இன்ட்ராசெப்ரல் ப்ளீட் ஆனதுனால கூட brain function கம்மி ஆயிட்டு கூட அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏதாவது தனி செக்ஷன் இருக்குமா? எஸ், ஃபியூச்சரில் ஏற்படுத்தப்படுமா? யா நமக்கு அதுக்கான ஒரு பாலிசி இருக்கும், ஹாஸ்பிட்டல் பாலிசி இருக்கும். அது வந்து எண்ட் ஆஃப் லைஃப் இந்த மாதிரி பிரெயின் டெட் ஆன் பேஷண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது. எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன சர்டிஃபை பண்ணி என்னென்ன டெஸ்ட் பண்ணி அவங்க ஃபிட் ஆக முடியும், ஆர்கான் டொனேஷன் நம்ம சர்டிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறமா அன்பயாஸ்டாக அந்த பேஷண்ட் வந்து ஹார்ட் மட்டும்தான் வேலை செய்யுது, பட் திரும்பி வரமாட்டாரது வந்து 100% கன்ஃபர்மேட்டரி பண்ணதுக்கு அப்புறமா தான் அது ஆர்கான் ரிட்ரீவலுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.